அனைவருக்கும் வணக்கங்க. எலெக்ஷன் அறிவிச்சதுலேருந்து நான் அங்கங்கே அதாவது நிறைய இடத்த பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் ஸ்குவாடுன்ற மாதிரி கார் வச்சுட்டு நிறைய பேர் வந்து வண்டிங்களை செக் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். இப்பயும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு என்னவோ எலெக்ஷன் கமிஷன் வந்து மக்களுடைய வரி பணத்தை தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணணும்னு தோணுது. என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்கள அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்கிறன்னு மட்டும் நீங்கள் உத்தரவு போடுங்க. அது வந்து பணம் கொடுக்குறவங்கள பிடிச்சி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. கரெக்டான ப்ராப்பர் எவிடன்ஸோட உங்களுக்கு பிடிச்சி தருவாங்க. நீங்கள் வந்து அந்த வேட்பாளரை உங்களால் தகுதி நீக்கம் செய்ய முடியுன்ற ஒரு உத்தரவு மட்டும் போட்டிங்கனாலுமே கண்டிப்பாக இந்த வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் எத்தனை வண்டி வச்சு எவ்வளோ பேரை வச்சு ஸ்குவாட் வச்சு பிடிச்சாலும் வேஸ்ட்டு. ஏன்னா பணம் கொடுக்கறது வந்து எப்போ பணம் கொடுக்குறாங்களோ அப்பயும் பிடிச்சாலும் என்ன பணத்தை வாங்கி வச்சுட்டு விட்டிங்கனாலும் வேஸ்ட்டு தானே. அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் கொடுக்குற ஒரு விஷயம் குறையும். சமீபத்தில் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் வந்திருக்கு. நான் கேள்விப்பட்டு தான் சொல்கிறேன். ஒரு எந்த பார்ட்டின்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்களாம். இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலோ பொருள் கொடுத்தாலோ அந்த வேட்பாளரை கண்டிப்பாக தகுதி நீக்கம் செய்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.